சிறப்பு கிறிஸ்து பிறப்பு பாடல் குழு போட்டியின் துவக்கமாக ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, மகிமையான மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை கொண்டாடி மகள இந்த பூமியிலே எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்தீர். அன்று சாஸ்திரிகள், ஞானிகள், மேப்பர்கள் கடவுளை மைமைப்படுத்தினார்கள். நாங்களும் வரலாற்றிலே எங்களுக்காக தண்ணீரை கொடுத்து மகாரட்சிப்பை தந்த இறைமகன் இயேசுவை பாடி மகிழ்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, இந்த கிறிஸ்து பிறப்பு பாடல்குழு போட்டியை ஆண்டவர் ஆசீர்வதியும். வரவேண்டிய அத்தனை குழுக்களையும் ஆண்டவர் அழைத்து வாரும். பிள்ளைகள் பாடி கர்த்தரை மையப்படுத்துகின்ற போது வான தூதர்கள், சேனைகள் இணைந்து கடவுளை மைமைப்படுத்த வேண்டிய ஆற்றலை கண்டுகொள்ள அருள் தாரும். நல்ல ஆண்டவரை, இந்த சிறப்பான பணியிலே ஒத்துழைப்பு தந்த திருச்சபை சபைக்குழு அங்கத்தினர்களை ஆசீர்வதியும். இந்த நிகழ்வை தொகுத்து நடத்துகின்ற பிரைஸ் இவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரி ஊழியத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, சிறப்பு செய்தி கொடுக்கின்ற அருமையான மகள், இன்னும் நடுவர்களாக வந்திருக்கின்ற தம்முடைய பிள்ளைகள் அனைவரோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். இந்த நிகழ்வு ஆசீர்வாதமாக அமையட்டும். கூடி வந்திருக்கிற அனைவரையும் உம்முடைய கரங்களை தருகின்றோம். இறைமகன் இயேசு வழியாய் மன்றாடுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சிஎஸ்ஐ பிரைட் திருச்சபை சுருளகோடு பாடல்குழு அங்கத்தினர்கள் ஒரு சிறப்பு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். அவர்கள் முன்னதாக வந்து இந்த பாடலை பாடி கடவுளை மகிமைப்படுத்தி இந்த நிகழ்வின் துவக்க விழாவை அனுசரித்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
பிறப்பு பாடல் குழு போட்டியை தொகுத்து நமக்கு வழங்குகின்ற அருமையான அன்பு சகோதரர் இயக்குனர் செலீன் செல்வகுமார் நாகர்கோயில் அவர்களை வரவேற்பதும் வாழ்த்துவதும் நம்முடைய கடமை. அவர்கள் இந்த நாளுக்குரிய சிறப்பான பரிசுகளை, இந்த நாளுடைய அத்தனை நிகழ்வுகளை நமக்கு இலவசமாக வழங்கியுள்ளார்கள். அவர்களுடைய ஊழியம் பெட் மினிஸ்ட்ரி பிரைஸ் இவாஞ்சலிக்கல் டீம் என்பதாகும். இந்த நாளுடைய நிகழ்விலே அருள் செய்தியை தருவதற்காக திருமதி ஜினி கோல்ட்வின் பெத்லகேம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆசிரியராக பணியாற்றுகிறார்கள். நம்மத்திலே வந்துள்ளார்கள். அவர்களை திருச்சபை சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். அவர்கள் இந்த ஊழியத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயலாற்றுகின்றார்கள். அதோடு இந்த நாளிலே நடுவர்களாக நம்மத்திலே 2 சகோதரர்கள் வந்துள்ளார்கள். அவர்களையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நிமிடத்திலிருந்து போட்டிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. ஒவ்வொரு குழுக்களும் தங்களுடைய திருச்சபையின் பெயர் அல்லது கல்லூரியின் பெயர் அல்லது பாடசாலையின் பெயர், உங்களுடைய முகவரியை கொடுக்க வேண்டும். குழு தலைவர் அங்கத்தினுடைய பெயர்களை கொடுக்க வேண்டும். நீங்கள் டோக்கனை நடுவர்களுக்கு கொடுத்து நீங்கள் முறையாக பாடலாம். நிறைவாக அவர்கள் மதிப்பீடு செய்து நடுவர்கள் தீர்ப்பு வழங்குவார்கள். அதன் அடிப்படையில் இன்று இரவு உங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். அதோடு கிறிஸ்து பிறப்பு அருட்செய்தி நாம் கேட்க இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் ஒத்துழைப்பு தரவும், தொடர்ந்து நீங்கள் அமைதியோடு அமர்ந்து எல்லாவற்றிலும் செயலாற்றும்படியாகவும் இந்த நிகழ்வினை கண்டுகளிக்கும்படியாகவும் உங்களை நான் அன்போடு கேட்டு கொள்கின்றேன். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக பிறந்தார். அவருடைய பிறப்பு இன்றைக்கு ஒரு பெரிய உலகத்திற்கு சவாலாக இருக்கின்றது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் வரலாற்றை 2ஆய் பிரித்து வரலாற்று சரித்திரராக இறைமகன் இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பிறப்பு வீதியிலே, பயணத்திலே, அவரை பெற்றெடுத்த இடம் அல்லது அவரை தலை சாய்த்த இடம் முன்னணை. இன்று வரையிலும் எந்த இடத்தில் பிறந்தார் என்று சொல்லி பார்க்கின்ற போது பெத்லகேம் ஊர். ஆனால் அந்த இடம் பயணமாக இருக்கலாம், தெரு வீதியாக இருக்கலாம். பெற்றெடுத்த பின் தான் முன்னணியில் கிடத்தப்பட்டது. ஆகவே ஒன்றுமில்லாத நமக்கு, முகவரியற்ற நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நம்மை அடையாளப்படுத்தியது. எளியவர்களை, துயரப்படுகின்றவர்களை, சமாதானம் இழந்தவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை, அத்தனை பேரையும் அடையாளப்படுத்தி இறைமகன் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு ஒடுக்கப்படுகின்ற மக்களை வாழ்வு கொடுக்கவும், பாவிகளை ரட்சிக்கவும் இந்த உலகத்திலே இயேசு பிறந்தது நமக்கு ஒரு நற்செய்தி. இந்த நற்செய்தி தொடர்பணி தொடரட்டும். உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். போட்டியாளர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். ஆகவே தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய நிகழ்விலே ஆதரவு தந்து சிறப்பாக பாடல்களை பாடி சிறப்பு பரிசுகளை வெல்லுங்கள், கடவுளை மைமைப்படுத்துங்கள் என்று சொல்லி உங்களை மனதார திருச்சபை சார்பாக, சபைக்குழு சார்பாக, பெட் மினிஸ்ட்ரி சார்பாக, அனைத்தும் மக்கள் சார்பாக
வருக வருக என்று சொல்லி அனைத்து பாடல்குழு தலைவர்களையும் அங்கத்தினர்களையும் திருச்சபைகளையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நன்றி.
ஜோதியாய் மண்ணிலே தோன்றினார் பணிவிடும் இரவிலே மகிமையின் நாதனாய் ஒளிவிடும் ஜோதியாய் மண்ணிலே தோன்றினார் பணிவிடும் இரவிலே மகிமையின் நாதனாய் ஒளிவிடும் ஜோதியாய் மண்ணிலே தோன்றினார். கண்ணிமீறி பாலனாக புல்லணையில் பிறந்தார் கண்ணம் தொட்டு முத்தமிட கொஞ்சி கொஞ்சி தவிழ்ந்தார் வானவான துது துதராடி அடி பாடுபட யாரும் காண நேரம் புத்த பூவே பூவே நாமும் காண மண்ணில் புத்த பூவே நீவா வான் தொட்டிடும் மண்ணின் வாசம் புல்லைய பத்திடும் நேரம் வான் தேடிடும் தூதர் மகிழ்ந்திடும் மன்னவ தோன்றிடும் நேரம் தூதர் பாட்டு ஓ ஓ ராகம் பாட ஓ ஓ நீயும் கேட்க ஓடி வா 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 வா. மலர்களின் வாசம் மனக்குலம் போற்றும் மகிமையின் நாதா வெண்ணிலவு சாரல் இசுங்குளை காண வானிலவு என்றும் மனக்குலம் போற்றும் கானகமேகமே செல்வாயா வானகமேன்மையை சொல்வாயா நிசனி சகனிசா கனிச கனிச கமப்பா பமா கம பாணினி பமா கம 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 பா பா மப கம பா 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 கம கம பாணி சகரி சகனி சாபக பமா பக மக சனி பாப மக சகம பக சாணி பாமக நெஞ்சோடு நெஞ்சம் கொட்டிடு கார்காலம் மேகம் கொட்டிடுமான சீதனமே மண்ணிலின்று பாவெடுத்து செம்பவள முன்னழகி கண்ணே நீ கண்ணூரங்கு ஒளிவிடும் இரவிலே மகிமையின் நாதனாய் ஒளிவிடும் ஜோதியாய் மண்ணிலே தோன்றினார் பணிவிடும் இரவிலே மகிமையின் நாதனாய் ஒளிவிடும் ஜோதியாய் மண்ணிலே தோன்றினார் பணிவிடும் இரவிலே மகிமையின் நாதனாய் ஒளிவிடும் ஜோதியாய் மண்ணிலே தோன்றினார். ஹே பூவே பூவே தகதிமி தகஜனு தகதிமி தகஜனு தகதிமி தகஜனு தகதிமி தகஜனு சா 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 சா
Halachi.
மின்னி ஒளிந்திடவே மண்ணில் தீபமாய் என் தேவன் வந்தாரே. நள்ளிரவின் பனியிலே கடும் குளிர் வேளையிலே ஓஹோ புல்லணையிலே பேரன்பை நான் கண்டே. பாடிட ஞானிய தேட விண்ணின் ஜோதியை நான் கண்டேனே. இழை கோலமாய் தொழுவில் பிறந்தே விண்ணின் மேன்மையால் நான் பெற்றேனே. விண்மீன் வானிலே மின்னி ஒளிந்திடவே மண்ணில் தீபமாய் என் தேவன் வந்தாரே. நள்ளிரவின் பனியிலே கடும் குளிர் வேளையிலே ஓஹோ புல்லணையிலே பேரன்பை நான் கண்டே. எந்தன் கண்கள் உம்மை பார்க்க அன்பிற்காய் ஏங்கி நிற்கிறேன். எந்தன் கண்கள் உம்மை பார்க்க அன்பிற்காய் ஏங்கி நிற்கிறேன். நிகரில்லாத அன்பை உம்மில் கண்டேனே. நிகரில்லாத அன்பை உம்மில் கண்டேனே. விண்மீன் வானிலே மின்னி ஒளிந்திடவே மண்ணில் தீபமாய் என் தேவன் வந்தாரே. நள்ளிரவின் பனியிலே கடும் குளிர் வேளையிலே ஓஹோ புல்லணையிலே பேரன்பை நான் கண்டே. ஓ
நீ என் வயிற்றில் பாலனாய் தவழ்ந்து எம்பெருமானே இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனமாற துதிக்கிறேன். இந்த நல்ல தருணத்திலும் இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய சுள்ளக்கோடு திருச்சபையின் போதகர், சபை குழு அங்கங்கள், சபை மக்கள், இந்த போட்டியிலே பங்கு கொண்டதான ஒவ்வொரு பாடக குழுக்கள் ஒவ்வொன்றுக்கும் நான் சார்ந்திருக்கிற பெட் மினிஸ்ட்ரி சார்பாக எங்களது அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சில நிமிடங்கள் நாம் சிந்தனைக்காக கடந்து செல்வதற்கு முன்பதாய் அமர்ந்த இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல இரவு நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என் தேவாதி தேவனே, இமட்டுமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கவும் உம்மை பாடி நாங்கள் மகிமைப்படுத்தவும் இப்பொழுதும் ஒரு சில வினாடிகள் எங்களுடைய சிந்தனைகளை தெய்வ வசனத்திற்கு நேராய் திருப்ப ஆயத்தமாகிறோம். பேசுகிற அடியேனை மறைத்து என் தேவன் நீர் வெளிப்படுங்க. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் திறந்த உள்ளத்தை தாரும். இயேசு மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல கர்த்தாவே, ஆமென். அன்பானவர்களே, சுமார் 5 மணி முதல் நேரம் 9:30 மணி ஆகிறது. யாருக்கும் வசனத்தை கேட்பதற்கு உரிய பொறுமை இருக்காது எனக்கு தெரியும். ஆகவே உங்களது பொறுமையை நான் சோதிக்காதபடி ஒரு சில காரியத்தை மாத்திரம் சுட்டி காட்டி அமர ஆசிக்கின்றேன். சிறிது நேர சிந்தனைக்காக நான் தெரிந்து கொண்டதான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த வசனத்தை நாம் படிக்கிற பொழுது தூதர்கள் மேய்ப்பர்களிடத்திலே சென்று பாடின துதி பாடல் தான் இந்த வசனம். துதி பாடல் இந்த நாட்களிலே, இந்த கிறிஸ்து பிறப்பு நாட்களிலே எங்கு பார்த்தாலும் கேரல் சர்வீஸ், சிங் சாங் சர்வீஸ், பாடல் குழு போட்டிகள் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அடையாளப்படுத்துகிற வசனம் இதுதான். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். தூதர்கள் பாடின அந்த துதி பாடலை அடையாளப்படுத்தி அதை மையமாக கொண்டுதான் இந்த பாடல் குழு போட்டிகள், அதாவது இயேசுவின் பிறப்பு செய்தியை நற்செய்தியாகி ஒவ்வொரு இடங்களிலும் பிரதிபலிக்கின்றனர். இயேசுவானவரின் பிறப்பை நாம் பார்க்கிற பொழுது அது ஏழைகள் பணக்காரன் என்று சொல்லி யாரையும் வித்தியாசப்படுத்தவில்லை. வேதத்திலே ஆதியாகமம் 46வது அதிகாரம் 34வது வசனத்திலே மேய்ப்பர்கள் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள் என்று கூறப்படுகிறது. மேய்ப்பர்கள் என்பவர்கள் அருவருக்க கூடியவர்கள். அவர்களிடத்திலே இயேசுவின் பிறப்பு சொல்லப்பட்டது. ஞானிகள், அதாவது சாஸ்திரிகள், சமுதாயத்திலே உயர்ந்த ஸ்தானத்திலே இருந்தவர்கள், அவர்களுக்கு இயேசுவின் பிறப்பு சொல்லப்பட்டது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஏழைகள், பணக்காரன், படித்தவன், படிக்காதவன் என்று சொல்லி யாரையும் வித்தியாசப்படுத்தவில்லை. ஆகவே இயேசுநாதரின் பிறப்பு ஒருவேளை நாம் நினைக்கலாம் அது பணக்காரருக்குரியது. ஏனென்றால் பணக்காரர்கள் தான் அதை கொண்டாடுகிறார்கள். இல்லை, ஏழ்மையானவர்களிடத்திலும் ஆண்டவர் பிறக்க முடியும். நாம் நம்முடைய இல்லங்களிலே, நம்முடைய திருச்சபைகளிலே ஸ்டார் கட்டுகிறோம். எதற்காக கட்டுகிறோம்? சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் வழிகாட்டினது என்பதற்காக கட்டுகிறோம், அதற்காக என்று சொல்லுகிறோம். ஆனால் அதில் இன்னும் ஒன்று அடங்கி இருக்கிறது. என்ன என்று சொன்னால், சாஸ்திரிகளுக்கு அந்த நட்சத்திரம் வழிகாட்டி அது வந்து எந்த இடத்தில் நின்றதோ அந்த இடத்துல இயேசுவானவர் பிறந்திருக்கிறார் என்று கண்டுபிடித்தார்கள். இன்று நம்முடைய இல்லங்களிலே நாம் நட்சத்திரம், அதாவது ஸ்டாரை கட்டுகிறோம் என்றால் இந்த இல்லத்தில் இயேசு பிறந்திருக்கிறார் என்று அர்த்தம். ஆகவே இந்த நல்ல தருணத்திலும் இந்த வசனத்தை மறுபடியுமாய் ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறேன். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, இரண்டாவதாக பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். இதுதான் இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேசுகிற கருப்பொருள். 5 நிமிடம் மாத்திரம் உங்களது சிந்தனைகளை திருப்புங்கள். முதலாவதாக உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. வேதத்திலே லூக்கா 15வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம்
தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததன் முக்கியமான நோக்கம் பாவிகளை மீட்பதற்காக, பாவிகளை ரட்சிக்க, பாவத்தில் அமிழ்ந்து கிடக்கிற இந்த உலகத்தை மீட்கும் பொருளாக அவர் பிறந்தார். ஆனால் இன்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால் எல்லா சமுதாயத்தினரும் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரையிலும் நாம் விழுந்து கிடக்கிறது பாவத்தில் தான். ஏதோ ஒரு பாவத்தில் நாம் அடிமையாகி போய் இருக்கிறோம். ஒருவேளை போய் ஏதோ ஒரு சிறிய பாவமாயிருந்தாலும் நாம் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறோம். ஆனால் எப்பொழுது உன்னதத்திலே அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகும் என்று சொன்னால் மனம் திரும்புகிற ஒரே பாவியினால் மாத்திரம். ஆகவே ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த நாளிலே சிறுலக்கோடு திருச்சபையிலே பாடல் பாடுவதற்காக சென்றேன், பாடல் பாடினேன், வைக்கப்பட்டிருந்த கப்பில் ஒன்றை வாங்கிவிட்டு வந்து விட்டேன். அது அல்ல. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம்தான் பரலோகத்திலே மகிமை உண்டாகும். ஆகவே தூதர்கள் பாடின அந்த பாடல், அதாவது அந்த துதி பாடல், உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை என்று சொல்லி அந்த பிறப்பின் செய்தியை அவர்கள் பாடினார்கள். இன்று நாம் பாடுகிற பாடல்களும் அப்படி அமைய வேண்டும். பாவிகள் ஆகிய நாம், ஒரே ஒரு பாவியாகிய நாம் மனம் திரும்பினால் அந்த பரலோகத்திலே மகிமை உண்டாகும். அதுதான் இந்த வசனம் கொடுக்கிற முதல் சாராம்சம். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது பூமியிலே சமாதானம். எபேசியர் 2:14 இப்படியாய் கூறுகிறது, அவரே நம்முடைய சமாதான காரணராகி என்று சொல்லப்படுகிறது. சமாதானம் நமக்கு நல்கிறவர் ஆண்டவர். இந்த கிறிஸ்து பிறப்பு நாட்களிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அநேகருடைய இல்லங்களை நாம் பார்க்கிற பொழுது கிறிஸ்து பிறப்பு என்று ஒன்று எங்கள் இல்லத்திற்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் தெரியுமா? கிறிஸ்து பிறப்பு பண்டிகை என்று வந்துவிட்டாலே மது கடையிலே நெடிய கூட்டம். மறுநாள் ஹெட்லைன்ஸ்ல வரும், நியூஸ் பேப்பர்ல என்ன வரும்? பல கோடிக்கு மது விற்பனை. சமாதானம் கெட்டு போகிற ஒரு சூழ்நிலை அநேக இல்லங்களிலே. அன்பானவர்களே, சமாதானம் கெட்டு போகிற ஒரு சூழல், அநேக குடும்பங்களிலே பிரச்சனைகள். இந்த நாட்களிலே தான் நம்முடைய வாலிப பிள்ளைகள் 60 ஓட்ட வேண்டிய வண்டியை 120 ஓட்டுவார்கள். எங்கு போய் புரளுவார்கள் என்று தெரிவதில்லை. இரவு வண்டியை எடுத்துவிட்டு சென்றால் இல்லத்திலே இருக்கிற பெற்றோர் சமாதானம் அற்று போகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது நமக்கு சமாதானம் தர, சமாதானத்தை குலைக்கிறதற்காக இல்லை, சமாதானத்தை தருவதற்காக. இந்த பிறப்பின் நாட்களிலே வைக்கப்பட்டிருக்கிற நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற சமாதானத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் பிறப்பினுடைய இரண்டாவது சாராம்சம். கடைசியாக சொல்லுகிறேன், 1 யோவான் 4:9 கூறுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்படுவதற்காக தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். அன்எக்ஸ்பெக்டட் லவ். இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்தது அன்எக்ஸ்பெக்டட் லவ். அவ்வளவு அன்பு. அந்த அன்புக்கு இணையானது இந்த உலகத்தில் யாரும் நமக்கு தர முடியாது. பிள்ளைகள் பெற்றோருக்கு கொடுக்க முடியாது, பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது, கணவன் மனைவிக்கும் கொடுக்க முடியாது. அவ்வளவு அன்எக்ஸ்பெக்டட் லவ். அந்த கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் நமக்காக பிறந்து நமக்காக மரித்து அந்த இயேசு உயிர் தெழுந்தார். இந்த பிறப்பின் நாட்களிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மையில் வைத்து ஒரு பூரணமான ஒரு 100% லவ். அதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இந்த வசனம் கூறுகிறது, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. எப்பொழுது தெரியுமா மகிமை? பாவிகளாகிய நாம் ரட்சிக்கப்படும் பொழுது, நாம் மனம் திரும்பும் பொழுது. இரண்டாவதாக கூறினேன், பூமியிலே சமாதானம் தரும்படியாய் நம்மீது வந்தார். கடைசியாக இந்த வசனம் கூறுகிறது, நம்மையில் கொண்ட ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லவ், ஒரு பிரியம், ஒரு அன்பு இந்த கிறிஸ்து பிறப்பு நாட்களிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். இதை கேட்கிற என் அன்பு சொன்னமே, நாம் துதி பாடல்களை பாடுகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், கிறிஸ்து பிறப்பு நாட்களிலே ஸ்டார் கட்டுகிறோம், சீரியல் போடுகிறோம், நியூ ட்ரெஸ் வாங்குகிறோம், அநேக பரிசு பொருட்களை நாம் ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கிறோம். வேதத்திலே மத்தேயு 2வது அதிகாரத்திலே சாஸ்திரிகள் தங்களுடைய பொக்கிஷத்திலிருந்து எடுத்து இயேசுவுக்கு காணிக்கை கொடுத்தார்கள் என்று சொல்லி படிக்கிறோம். தங்களையே கொடுத்தார்கள். இன்று நாம் ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறோம்?
இந்த இடத்துல பாடுபடியாய் ஒரு வேலை கடந்து வந்திருந்தாலும் ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் கொண்டது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லவ், ஒரு அன்பு. அதுக்காக தான் நீங்கள் இந்த உலகத்தில் வந்தீங்க. அந்த உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, அதாவது அந்த பிறப்பு நேரத்தில் எவ்வளோ ஒரு களிப்பு உண்டானது. அது எப்போ நாங்கள் உண்டு பண்ண முடியும் என்றால் நாங்கள் மனம் திரும்புகிற பொழுது. இந்த உலகத்தில் சமாதானம் தரும்படியாய் வந்தீர். அந்த சமாதானம் எங்களுடைய குடும்பங்களிலே இந்த நாட்களிலே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பொருத்தனையோடு கூட இந்த நாட்களிலே நாம் இந்த கிறிஸ்து பிறப்பை நாம் கொண்டாடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது அர்த்தமுள்ளதாய் அமையும் என்பதில்லை, எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்துவோம். அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, அன்பு பெரிதையா, அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, அன்பு பெரிதையா. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் அன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் அன்பை. ஆமாண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு உண்மையானது. ஆண்டவரே, நீர் ஏசப்பா, நீங்கள் இந்த உலகத்தில் எங்களுக்காக பிறந்தீங்க. நீங்கள் பிறந்த பொழுது ஆண்டவரே இந்த உன்னதத்தில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு மகிமை உண்டானது. அதே மகிமையை நாங்கள் வெளிப்படுத்தணும் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. மனம் திரும்புகிற ஒரே பாவை நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று தியானித்தோம். நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு, பிரியம், அந்த அன்எக்ஸ்பெக்டட் லவ் ஏசப்பா, நாங்கள் அதை உணர்கிறோம் ஆண்டவரே. நீர் எனக்காக வந்தீர் என்று நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் சமாதானம் தருவதற்காக நீங்கள் வந்தீங்க. அந்த சமாதானம் எங்களுடைய இல்லத்தில் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களில், நாங்கள் சார்ந்திருக்கிற இடங்களில் எப்போதும் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வருகிற கிறிஸ்து பிறப்பு நாட்கள் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களில் எல்லா விதத்திலும் சந்தோஷமும் அன்பும் சமாதானமும் நிறைவான நன்மை தரக்கூடியதாய் அமையட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, வந்த வண்ணமாக அல்ல, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் எங்களை பாதுகாக்க, நாங்கள் எங்களை வழிநடத்த, நாங்கள் எங்களை புதுப்பிக்க எங்களையே நாங்கள் தத்துவம் செய்கிறோம். சாஸ்திரிகள் தங்கள் பொக்கிஷத்திலிருந்து எடுத்து உமக்கு காணிக்கை தந்தது போல நாங்கள் எங்களையே உமக்காய் தருகிறோம். நீரை ஏற்றுக்கொள்ளும். கிறிஸ்து பிறப்பு நாட்கள் சந்தோஷமாய் அமையட்டும். இயேசு மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல கர்த்தாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையினுடைய நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. ஆமென். வாழ்த்துகிறேன். கிறிஸ்து பிறப்பு பாடல் போட்டியானது சிறப்பாக நடைபெற்றது. பரிசுக்காக நீங்கள் காத்திருக் கொண்டிருக்கிறீர்கள். சுமார் 5 குழுவினர் பாடினீர்கள், சிறப்பாக பாடினீர்கள். சில தவறுகள் எல்லாருக்கும் ஏற்படக்கூடியதுதான். ஆனாலும் மிக சிறப்பாக பாடின உங்களை வாழ்த்துகிறேன். மதிப்பெண்ணானது ரிதமிக் இன்டர்பிரட்டேஷன், வாய்ஸ், கீ, சாங் செலெக்ஷன் அண்ட் கோஆர்டினேஷன், அப்புறம் ப்ரொனன்சியேஷன், அப்புறம் ஓவரால் பர்சன்டேஷன், இதன் அடிப்படையில் உங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது. அதன்படியாக பாஸ்டேட் சர்ச் அதன் பிரிவில் PC1 முதல் பரிசை பெற்றுக்கொள்கிறது. பிரான்ச் சர்ச் பிரிவில் BC1 முதல் பரிசை பெற்றுக்கொள்கிறது. டிஸ்ட்ரிக்ட் சர்ச் அந்த பிரிவில் DC3 ஆனது முதல் பரிசும், DC1 இரண்டாவது பரிசும், DC2 மூன்றாவது பரிசும் பெற்றுக்கொள்கிறது.
இப்பொழுது பரிசளிப்பு விழாவுக்கு நேராக கடந்து சொல்லியிருக்கிறோம். பரிசளிக்கும்படியாக சிறப்பு விருந்தினர் டாக்டர் பிளஸ்டர் சிங் அவர்களை அன்போடு கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுநாமத்தின் மகிமை உண்டாவதாக. வாழ்த்துறை என்று சொல்லி அதிக நேரத்தை நான் கடத்த விரும்பவில்லை. எனவே இதிலும் பூங்கோடு திருச்சபையின் சார்பாக வருகை தந்திருக்கிறபடியினாலே திருச்சபையின் சார்பாக ஒரு வார்த்தைகளை மட்டும் சொல்லி பரிசு கொடுக்கும்படியாக நான் ஆயத்தப்படுகிறேன். குறிப்பாக இந்த சொல்லோடு திருச்சபையை தெரிந்து கொண்டு இந்த விழாவினை நடத்த, பாடல் போட்டியை நடத்த இயக்கம் கொண்ட அந்த அன்பு இயக்கத்திற்காகவும் நல்ல செய்திகளை கொடுத்த அன்பு சகோதரியும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். உங்கள் ஊழியங்கள் இன்னும் சிறக்கட்டும், இன்னும் பெருகட்டும். இந்த நாளிலே சொல்லோடு திருச்சபையை தெரிந்து கொண்டதற்காக ஒரு முறை கூட நான் உங்களை வாழ்த்துகிறேன். என்றால் சொல்லோடு திருச்சபை மிக கிராமங்களில் இருக்கிறது. அதற்கு ஒரு மேன்மை நிச்சயமாக வரும். உன்னதங்களிலே பாடல்கள் பாடின அந்த தேவ தூதர்களுடைய அந்த ஒலி பலவிதமாக விடங்கள் இங்கு கேட்டதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே நானும் பெருமைப்படுகிறேன். எங்களுடைய பூங்கோடு திருச்சபை சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். பாடினவர்களை வாழ்த்துகிறேன். சொல்லோடு திருச்சபையை வாழ்த்துகிறேன். குறிப்பாக சொல்லோடு இந்த முயற்சிகளை மேற்கொண்ட சொல்லோடு திருச்சபையின் போதகர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் வாழ்த்து சொல்லிக் கொள்கிறேன். வாழ்த்துறையாக நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. ஆனாலும் ஒரே ஒரு வார்த்தை, கிறிஸ்து பிறப்பின் மூலமாக பயப்படாதிருங்கள் என்ற ஒரு சொல்லை மட்டும் நான் வைத்து உங்களை வாழ்த்தி பரிசுக்கு நிறைய கடன் சொல்ல விரும்புகிறேன். கடவுள் அல்லது இறைவன் அவருடைய சித்தங்களை செய்வதற்கு ஏதாவது ஒரு மனிதகுமாரன் தீர்க்கதரிசி இடத்திலே வெளிப்படுத்தி அதை இம்மட்டுமாக செய்திருக்கிறார். அந்த அளவிலே இந்த கிறிஸ்துவின் பிறப்பு தன்னுடைய குமாரனை இங்கு அனுப்பப் போகிறேன் என்ற ஒரு காரியத்தை ஆலயத்திலே ஆசாரியனாக இருந்த சகரியா அவரிடத்திலே கபிரியேல் தூதன் வந்து சொல்லும்போது அவன் பயந்தான். அப்போது அவன் சொன்னான், பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ ஆசாரியனாக இருக்கிறாய், உனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று வேண்டுகிறாய், அந்த குழந்தை பிறக்கும், அது மேசியாவை முன் அறிவிக்கும், மேசியாவுக்கு முன் சென்று கர்த்தர் வருகிறார் என்பதை சொல்லக்கூடிய ஒரு மகனாக இருப்பான். அந்த செய்தி அன்று திருச்சபைகளிலே பரப்பப்படுகிறது. திருச்சபையிலே வளர்க்கப்பட்ட, திருச்சபையிலே வளர்ந்த மரியாள், அவள் திருச்சபையிலே வளர்ந்த அந்த சரித்திரம் சொல்லுகிறது, நான் அங்கு விளக்கவில்லை. அவள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாள். இப்படி ஒரு செய்தி சகரியாவுக்கு சொல்லப்பட்டதே, ஆண்டவரே, மனுஷகுமாரன் வருவதாக இருந்தால் என்னிடத்தில் வாரும். அவளுக்கு திருமணமாகவில்லை, கன்னியாக இருக்கிறாள். ஆலயத்தில் வளர்க்கப்படுகிற ஒரு புதிய நல்ல ஒரு விசுவாசி, நல்ல ஒரு பக்திமான், நல்ல ஒரு பரிசுத்தவட்டி. அவள் ஜெபித்தாள். கபிரியேல் தூதன் அங்கே வருகிறான். அங்கேயும் அவள் இந்த விஷயத்தை, அவள் வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டது. நீ ஒரு குமாரனை பெறுவாய், நீ தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டாய் என்று சொன்னபோது பயந்தாள். உடனே அவன் சொன்னான், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. உனக்கு முன்னால் எலிசபெத்து என்ற ஒரு மகள், ஒரு முன்மூதனாக யோகன்னானை தெரிந்து கொண்டிருக்கிறாள். அங்கே நீ போய் தைரியப்படுத்திக் கொள் உன்னை என்று சொல்லி அனுப்பினான். அடுத்தபடியாக இயேசு பிறந்து விட்டார். திருச்சபைகள் சம்பந்தப்பட்ட ஒரு ஆசாரியன், ஒரு விசுவாசி பயப்பட்டான். ஆனால் வெளியிலே மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் தரிசனமாகிறார்கள். அங்கே அவர்களும் இந்த செய்தியை கேட்டவுடனே பயப்படுகிறார்கள். அங்கேயும் அவன் சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள், உங்களுக்காக மேசியா பிறந்திருக்கிறார், உன்னதத்திலே மகிமை செய்தியை கேட்டீர்கள். ஆக பூலோகத்திலே ஒரு ஆசாரியர்கள் மத்தியிலும் விசுவாசிகள் மத்தியிலும் பாமர மக்களாக இருந்த மேய்ப்பர்களுக்கும் பயப்படாதிருங்கள் என்ற நற்செய்தி இயேசு கிறிஸ்து என்ற இனிய பாலகன் மூலமாக நமக்கு வந்திருக்கிறது. கேட்டோம். ஸ்டார் இருக்கிற வீடு மட்டுமல்ல, எல்லா உள்ளங்களிலும் ஸ்டார் தொலைக்க வேண்டும். எல்லா உள்ளங்களிலும் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். பயப்படாதிருங்கள். உலகத்திலே பல பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, சோதனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, தோல்விகள் உண்டு, வெற்றிகள் உண்டு. ஆனால் நீங்கள் பயப்படாதிருங்கள். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாழுவோம்.
கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். பாட வந்த அனைவரையும் வாழ்த்துகிறேன். பாடலுக்கு இடம் கொடுத்த சொல்லோடு போதகர், அதை ஆயத்தப்படுத்தின அன்பு சகோதரி, அவங்களுடைய கொடுக்க அத்தனை பேருக்கும் என் அருமையான கிறிஸ்மஸ் வாழ்த்துகளும் புத்தாண்டு வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். படம் மாவரவிளை முதல் பரிசு அங்கத்தினர்கள் அனைவரும் முன்பாக வந்து பரிசை பெற்றுக்கொள்ளலாம். குழுவில் உள்ள அங்கத்தினர்கள் அனைவரும் முன்பதாக வந்து பரிசை பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பாடிய அனைவருக்குமான பரிசுகள் அடுத்தபடியாக சுருளோடு திருச்சபை முதல் பரிசு, அடுத்ததாக தி டாமினன்ட் 7 டீம் மீட்பபுரம் முதல் பரிசு. தி டாமினன்ட் 7 டீம் மீட்பபுரம் முதல் பரிசு. இரண்டாவது பரிசு சிறக்கரை சிஎஸ்ஐ திருச்சபை. சிறக்கரை சிஎஸ்ஐ திருச்சபை இரண்டாவது பரிசை பெற்றுக்கொள்கிறார்கள். மூன்றாவது பரிசு இஞ்சக்கோடு திருச்சபை. இஞ்சக்கோடு திருச்சபை மூன்றாவது பரிசு.
பரிசு பெற்ற அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். அன்பானவர்களே, இந்த நல்ல பாடகர் குழு போட்டியை இந்த திருச்சபையில் நடத்துவதற்காக எங்களுக்கு வாய்ப்பை தந்து போதகர், சபைக்குழு, சபை மக்கள் உங்கள் யாவருக்கும் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றியை கூறுகிறோம். அதோடு கூட எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று ஜட்ஜஸாக கடந்து வந்த இருவரை உண்மையாகவே நன்றி தெரிவிக்க வேண்டிய கடனாளி நான். அருமையான சார் மிஸ்டர் ஃப்ராங்க்லின், அவர் நான் ஒர்க் பண்ணுற பெத்லஹேம் பாடசாலையிலே 1 to 5 செக்ஷனில் கோஆர்டினேட்டராக பணியாற்றுகிறார்கள். அதோடு கூட அவர்கள் திட்டிமேல் கோணம் திருச்சபையிலே பாடற்குழு ஆசிரியராக, கொயர் மாஸ்டராக செயல்படுகிறார்கள். அதோடு கூட அவர்களோடு கூட கடந்து வந்த அன்பு சகோதரர் கிரேசன், அவர்கள் ஒரு பொறியியல் கல்லூரியிலே ப்ரொஃபஸராக வேலை பார்க்கிறார். இருவரும் நல்லாக பாடுகிற திறமை வாய்ந்தவர்கள். எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இவ்வளவு நேரம் எங்களோடு கூட அமர்ந்திருந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நமக்கு செய்து தந்தார்கள். அவர்கள் இருவரையும் எங்களது பெட் மினிஸ்ட்ரி சார்பாக உன்னத்தின் ஆழத்திலிருந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. கிறிஸ்துவரப்பு மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் ஜெபித்து இந்த நிகழ்வை நிறைவு செய்ய இருக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களுக்காய் பிறந்து எங்களை வாழ வைப்பதற்காக இந்த உலகத்திலே தலை சாய்த்து எங்களை முழுவதுமாக இரட்சிப்புகளாக வழிநடத்தி இறை அரசிலே அழைத்து செல்வதற்கு தம்மையே கொடுத்தவரே, இந்த இரவு பொழுதிலும் இந்த பாடல்குழு போட்டியிலே கலந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தின தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதற்காய் கொடுத்த, ஜெபித்த, தாங்கின ஆண்டவரே, அருமையான பெட் மினிஸ்ட்ரியை ஆண்டவர் ஆசீர்வதியும். அது பொறுப்பாக இருந்து செயல்படுகிற தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையிலே நல்ல ஒத்துழைப்பு தந்து இந்த பணியினை சிறப்பித்த சபைக்குழு அங்கத்தினர்கள், குடும்பங்கள், திருச்சபை மக்களை ஆசீர்வதியும். பாடல் குழுவாக வந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தின அத்தனை பேரோடும் உடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஆண்டு நிகழ்வு ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் வரும் நாட்களில் நிறைவோடு ஆண்டவர் இது வளர்ந்து பெருக அநேக பாடல் கலைஞர்கள் உருவாக, ஆண்டவரே, திருச்சபைகள் ஆண்டவருக்குள் கட்டி எழுப்பப்பட, ஆண்டவருடைய பிறப்பு நற்செய்தியை இன்னும் அறிவிக்க ஆண்டவர் எங்களுக்கு சுகம், பலன், ஆயுஷ் நாட்களை தார். எல்லாரோடும் உடைய கிருபை இருக்கட்டும். நாங்கள் கேட்ட இறை செய்தியின்படியாக கிறிஸ்து எங்களுக்கு அருளுகின்ற சமாதானத்தை பெற்றேன். கிறிஸ்து எங்கள் இருதயத்தில் பிறந்து வளரவும், ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் சிலுவையிலே கொடுத்த அளவற்ற தெய்வீக அன்பை, தியாக அன்பை எங்கள் இருதயத்திலே பதித்து வாழ கிருபை தார். பண்டிகை காலங்கள் ஆசீர்வாதமாய் அமையட்டும். புதிய ஆண்டை எதிர்நோக்குகிறோம். புதிய ஆண்டு வளமுள்ள ஆண்டாக மாறட்டும். இரவலை தரிசனங்களை தாரும். கால் எழுந்துமை துதிக்க பலன் தார். எங்களை தாழ்த்துகின்றோம். இறைமகன் இயேசு வழியாய் மன்றாடுகின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் நிறைவும் பாடல் குழு போட்டியிலே கலந்து கொண்ட அத்தனை குழுக்களோடும் இதை ஒருங்கிணைத்து நடத்தின பெட் மினிஸ்ட்ரியோடும் குறிப்பாக அருமையான சகோதரர் செலின் அவர்களோடும் இன்னுமாக எங்கள் திருச்சபையின் சபை மக்கள், சபைக்குழு அங்கத்தினர்கள், சிறப்பு விருந்தினாய் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை வழங்கின அருமையான டாக்டர் பிளஸர் சிங் அவர்களோடும் கூடி வந்திருக்கிற அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்றென்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all.